கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக இந்த வார ஓய்வு நாள் ஆராதனையிலே முதலாவது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. நேற்றுக்கு நம்ம பெரம்பலூர் மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நம்மளுடைய சபையில் வர வேண்டிய ஆத்துமாக்கள் எல்லாருமே வந்திருக்கோம். வினோதினி கூட அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாங்க. உண்மையிலேயே ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். நான் இப்பொழுதும் கூட இந்த வார ஆரோக்கிய செய்தி அதை போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டே கேட்குறேன். எனக்கு இந்த கேள்விக்கு 2 பேர்கிட்ட இருந்து மட்டும் நல்லா பதில் தெரியும். சிஸ்டர்கிட்ட இருந்தோம், எல்லன்கிட்ட இருந்தோம். ஏன்னா அவங்களோட ஈட்டிங் ஹேபிட் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நைட்டெல்லாம் எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்க? ஆமாம், நீங்கள் எத்தனை மணிக்குமா? சாயந்தரம் 4 மணிக்கு. அப்புறம் அவ்வளவுதான், இன்னும் சூப்பர். நீங்கள் ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்கள்லாம் 7 மணிக்கு. நீங்கம்மா வீட்டில்? பரவாயில்லையே பாஸ்டர், அப்போ இது உங்களுக்கு தான். இன்னைக்கு வினோதினி சிஸ்டர் 7:30 8 கிங்கும் சீக்கிரம் முடிச்சிடுவேன். சரி, அங்கிளும் சீக்கிரம் முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அவங்களும் சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க. சரி, ஓகே. இந்த வாரம் இந்த இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேட் நைட் ஈட்டிங், இரவு உணவை தாமதமாக எடுத்துக்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஆனால் அதை குறித்து ஈஜிஒயிட் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாகவே பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த லேட் நைட், அதாவது இரவு உணவை தாமதமாக எடுத்துக்கிறது அப்படின்றது ஒரு சர்வசாதாரணமான விஷயமாக ஆகிடுச்சு. இப்போ என்னோடய வேலை பார்க்குறவங்கள்ட்டே நான் கேட்டால், நான் சாப்பிட்ற டைமை கேட்டாலே அவங்க ஆச்சரியப்படுறாங்க. 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு உங்களுக்குலாம் பசிக்காதா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேரோட வீட்டில் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க சாப்பிட்றாங்க. 10 மணிக்கு சாப்பிட்டு 11 மணிக்கு படுத்துட்டு எப்படி காலையில் எழுந்து வேலை பார்க்குறாங்கன்றது தெரியலை. ஆனால் நிறைய பேர் வீட்டில் நிறைய இது ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. அதுக்கு அவங்க சொல்கிற காரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய வேலையை சொல்லுவாங்க. மெயினாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா, நாங்கள் லேட்டாக தானே வீட்டுக்கு வரோம், அதுக்கப்புறம் தானே சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. ஆனால் எத்தனை காரணம் சொன்னாலும் அந்த காரணம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் அம்மையார் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமுதாயத்தால் ஜனரஞ்சகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாவம் அப்படின்றாங்க. பாவம்னு தெரிஞ்சே இல்லை தெரியாமலோ நம்ம செஞ்சிட்ருக்கிறதான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, முதல்ல ஜென்ரலாக நம்ம பார்த்துடலாம். லேட் நைட் சாப்பிட்றதுனால உடம்புல பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக வரும். நம்மளோட அது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய இதுக்குள்ளே ஒரு கிளாக் இருக்குது, பயாலஜிக்கல் கிளாக். இதை பற்றி ஏற்கனவே நமக்கு டாக்டர் பிரதர் கூட எடுத்திருக்காங்க. அதுக்கு பேர் என்னது? சர்க்காடியன் ரிதம் அப்படின்ட்டு. ஸோ இந்த உடலை ஆண்டவர் எப்படி படைச்சிருக்காருன்னா, அவ்வளோ அற்புதமாக படைச்சிருக்காரு. அதனுடைய உறுப்புகள், உள் உறுப்புகள் கூட இந்தந்த நேரத்தில் இயங்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காரு. அப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம உணவை உட்கொள்ளும் போது அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அது நம்மளுடைய மொத்த உடலை என்ன பண்ணுது, பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் முதல்ல இந்த டேமேஜஸில் முதல் டேமேஜ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மெட்டபாலிசம் பாதிக்கப்படுது. மெட்டபாலிசம் அப்படின்னா என்ன? நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடு அது ஜீரணமாகி அது உடலுக்கு சக்தியை கொடுக்குறது, எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மெட்டபாலிசம்ன்றோம். முதலாவது இந்த லேட்டாக சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகுது. சாப்பிட ஆரம்பித்து கொஞ்ச நாளைக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் நாட்கள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா, வயிற்றில் அந்த வயிறு உப்பு சம்பம், ப்ளோட்டிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டா சரியாக டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, சரியாக கழிவு வெளியேற மாட்டேங்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து போய்கிட்டே இருக்கும். அது அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு பார்க்குறோம் இந்த பிரச்சனைகளை. இதில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே 90% என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லேட் நைட் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஹார்ட் பர்னு, கேஸ்ட்ரிக் அல்சர், இந்த எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி டயபெட்டிஸும் நம்ம பரவலாக எல்லார்கிட்டையுமே பார்த்துடுறோம் இல்லையா? இன்சுலின் சுரக்கிறது பகல் நேரத்தில் தான். அப்போ நைட்டு அந்த கணையம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம சாப்பாடை உள்ளே தள்ளும்போது அதுக்காக திரும்ப இன்சுலின் சுரக்கிறதுக்காக கணையம் அவ்வளோ பாடுபடுதுன்றாங்க. அந்த பீட்டா செல்ஸ் எல்லாம் சீக்கிரமாக அழிஞ்சு அது என்ன ஆகிடுது, அதுக்கப்புறம் டைப் 2 டயபெட்டிஸ் வருது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னாக்கா, இதுவும் தான் ஒபிசிட்டி. லேட்டாக சாப்பிட்டுட்டு யாராவது ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்க முடியுமா?
நான் டெய்லி 10 மணிக்கு தாங்க சாப்பிடுவேன், 9 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு யாராவது ஒல்லியாக இருக்கக்கூடியவங்களோ இல்லை ரொம்ப ஃபிட்டாக இருக்கக்கூடியவங்களோ ரொம்ப உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்களோ கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அப்போ ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னாலே அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னென்னா, முதல் விஷயம் அவங்க ரொம்ப ஹை கலோரி ஃபுட் எடுத்துப்பாங்க. ரெண்டாவது விஷயம் அவங்க எப்படிப்பட்ட உணவை எடுத்துக்கிட்டாலும் அது அவங்க லேட் நைட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒருத்தங்களாக இருப்பாங்க. அதனால் அதுவும் ஒரு பிரச்சனைன்றாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்க, இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் எந்த நோயினால் இறக்குறாங்க? ஹார்ட் அட்டாக் நமக்கு தெரியும் என்னதுன்னுட்டு, சடனாக தான் வரும். அது வர்றதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க சில சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும்னுட்டு, பட் இருந்தாலும் அது ஒரு க்ரானிக் டிசீஸ்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்போ இந்த இதய அடைப்பு இல்லை மாரடைப்பு அப்படின்ற சொல்கிறக்கூடிய அந்த காரணம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த நோய் வர்றதுக்கு இந்த மாதிரி ரொம்ப நேரம் கழித்து உணவு எடுத்துக்கிறது ஒரு முக்கியமான காரணம். நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலை ஒரு ப்ராப்பரான ஈட்டிங் ஹேபிட்டுக்குள்ளே, ஒரு ஈட்டிங் அட் ரைட் டைம் அப்படின்ற ஒரு பழக்கத்துக்குள்ளே வந்துட்டோம்னா இந்த மாதிரியான நோய்களை தவிர்க்கலாம் அப்படின்றாங்க. அடுத்ததாக கடைசியாக ஒரு டேமேஜ் இருக்குது உடம்புக்கு, அது என்ன அப்படின்னா ஸ்லீப்லெஸ்னஸ் அப்படின்றாங்க. அதாவது என்னது, நைட்டு 9 மணிக்கு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு சத்தியமாக என்ன பண்ண முடியாது, நம்மளால் நல்லா தூங்கவே முடியாது. அந்த தூக்கம் எப்படிப்பட்டதாக தான் இருக்கும், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போது இப்படி இத்தனை காரியங்கள் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து உடலுக்கு நாம் வந்து கொண்டு வரதான பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பட் இதை வந்து அம்மையார் சொல்லும்போது அவங்க இன்னும் அதை வந்து பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதலாவது வந்து நம்ம கொரிந்தியரில் வாசிக்கிற மாதிரி இந்த உடல் வந்து, இந்த உடம்பு வந்து என்னது, தேவனுடைய ஆலயம், பரிசுத்தாவி தங்கி இருக்கக்கூடிய ஆலயம்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம டெய்லி பரிசுத்தாவிக்காக ஜெபிக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்கள் வந்து பரிசுத்தாவியானவர் வரணும், அவர் என் கூட பேசணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆனால் ஏன் வரமாட்டேங்கிறாரு, ஏன் பேச மாட்டேங்கிறாரு? செர்மன் கேட்குறோம், ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், இத்தனையும் பண்ணி எதுக்காக வந்து ஆண்டவருடைய சத்தத்தை நம்மளால் கேட்க முடியலை அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுக்கு நம்மளுடைய இந்த ஒரு ரொட்டீன் தான் காரணம். நம்ம வந்து ஒரு நார்மல் ரொட்டீன்னு நினச்சிட்டு இருக்கிறதான இந்த ஒரு விஷயம், ஒரு சாதாரண விஷயம் என்னது, ரொம்ப லேட்டாக சாப்பிடுறது. நைட்டு நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம 9 மணிக்கு 10 மணிக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது அதற்கப்புறம் வரக்கூடிய தூக்கம் என்ன, எப்படிப்பட்ட தூக்கம் கிடையாது, அது ஒரு நல்ல தூக்கம் கிடையாது, அது ஒரு டீப் ஸ்லீப்பும் கிடையாது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, அம்மையார் சொல்கிறாங்க, வயிற்றுக்கும் மூளைக்கும் என்ன இருக்கான், ஒரு இன்டிமேட் கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்டிமேட் கனெக்ஷனாக. அப்போ அப்படிப்பட்ட கனெக்ஷன் இருக்குன்னா முதலாவது என்ன அப்படின்னா, தூங்கிறது அப்படின்னாலே வந்து என்னது, உடல் வந்து ரெஸ்ட் மோடுக்கு போயிடுது. அப்போ அந்த நேரத்தில் உடல் வந்து ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே போகும்போதும் நம்ம வயிற்றுக்கு வேலை கொடுத்து வயிறை வந்து வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பிரெயின் என்ன ஆகிடுமா, கன்ஃபியூஸ் ஆகிடுமா. இப்போ நம்ம முழிச்சிருக்கிறதா, தூங்கிறதா, அவேக்காக இருக்கிறதா, இல்லை ரெஸ்ட் மோடுக்கு போகிறதா அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே வந்து என்ன ஆகிடும், பிரெயின் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அம்மையார் சொல்கிறாங்க, எவ்ரி கேர்லெஸ் ஹேபிட் தட் இன்ஜூர்ஸ் த ஹெல்த் ஆஃப் தி பாடி இஸ் அ வயலேஷன் ஆஃப் தி லா ஆஃப் காட். சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த ஹேபிட்லாம், ஆனால் இது எல்லாமே வந்து என்னது, ஆண்டவருடைய ஆரோக்கிய பிரமாணத்தை மீறக்கூடிய ஒரு விஷயம். அதனால் ஆவியானவர் நம்மக்கிட்ட என்ன பண்ண மாட்டார், வந்து பேச மாட்டார். ஏன் அவர் பேசுறது கேட்கல அப்படின்னு சொல்லி பார்த்தா, யாராவது 1 ராஜாக்கள் 19:12 அதை மட்டும் வாசிங்க. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதுக்கப்புறம் வாசிச்சோன்னா, அந்த அமர்ந்த மெல்லிய சப்தத்தில் தான் வந்து என்ன பண்ணுவார், எலியா வந்து ஆண்டவருடைய சப்தத்தை கேட்பாங்க. அமர்ந்த மெல்லிய சப்தத்தை எப்போ நம்மளால் கேட்க முடியும்? அதை கேட்கணுன்னா ஆமாம், ஆண்டவர் வந்து எதன் மூலமாக வந்து ஒவ்வொருத்தட்டையும் பேசினார். நம்ம போன வாரம் படித்தோம், பெண்கள் கூடுகையில் சிஸ்டர் எடுத்தாங்க. யாக்கோபிட்ட ஆண்டவர் நல்லா பகலில் அவன் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கூப்பிட்டு பேசினார். எப்போ பேசுகிறாரு, இரவில் தரிசனத்தில். நேபுகாத்நேச்சார்கிட்ட அந்த தரிசனத்தில் தான் வந்து வெளிப்படுத்துகிறார் பின்னாடி நடக்க போகிற காரியங்கள் எல்லாம். அப்போ ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிற நிறைய காரியங்களை, இன்னும் சொல்லப்போனால் நம்ம இதை குறித்து கூட படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, ஆபிரகாம்கிட்டையும் அவர் எப்படி தான் பேசியிருக்காரு, தரிசனங்கள் வழியாக தான் பேசியிருக்காரு. அப்போ அதுக்கு முதல்ல நம்ம தயாராகணும்னா அதுக்கு எது முதல்ல நமக்கு தயாராகணும், நல்ல தூக்கம், நம்மளுடைய உடல் தயாராகணும். அப்போ ஆண்டவருடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா முதலாவது எப்படி இருக்கணுன்றாங்க, நம்மளுடைய
இருதயம் வந்து, அதாவது நம்மளுடைய சிந்தனை வந்து ரொம்ப காமாக இருக்கணுமா. ஓகே, அடுத்ததாக த நர்வ்ஸ் மஸ்ட் பி ஸ்டெடி அப்படின்றாங்க. நர்வ்ஸ் வந்து எப்போ ஸ்டெடியாக இருக்கும், ஒரு பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் இருக்கும்போது தான் அது வந்து நல்லாயிருக்கும். அது எப்போ இருப்போம், நம்மளுடைய தூக்கத்தில் தான் இருக்கும், நல்ல தூக்கத்தில். ஆனாலும் உள் உணர்வுகள் வந்து அலர்ட்டாக இருக்கணுமா. த கான்சைன்ஸ் மஸ்ட் பி அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக பிரெயின் மஸ்ட் பி ரெஸ்டட். ஆனால் மூளை எப்படி தான் இருக்கணும், அது ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும் அப்படின்னுட்டு. அப்போ இந்த சத்தத்தை நாம் கேட்கணும் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டதான ஒரு உணவு பழக்கத்துக்குள்ளே வரணும். நமக்கு தெரியும், நம்மளோட அட்வென்டேஜ் சர்க்கிளில் டெம்பரன்ஸை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. எல்லாரும் படிச்சிருக்கோம் இச்சை அடக்கம். ஆனால் இச்சை அடக்கம்னோடனே நாம் என்ன நினச்சிட்றோம் அப்படின்னா, என்னது, அதிகமாக உணவு சாப்பிடக்கூடாது, ஆசைப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாது, அதுக்கு பேர் தான் இச்சை அடக்கம்னுட்டு. ஆனால் அம்மையார் வந்து கவுன்சில் ஆன் டயட்டில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க, டெம்பரன்ஸில் என்னென்னலாம் வருதுன்னுட்டு. முதலாவது ஈட்டிங் அட் த ரைட் டைம் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன தான், சரியான நேரத்துக்கு நமக்கு உணவு உட்கொள்கிறது தான் முதல் விஷயமா டெம்பரன்ஸில். அடுத்ததாக ஈட்டிங்கு ரைட் குவான்டிட்டி, சரியான அளவில் சாப்பிடணும். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வந்து 3 தோசை சாப்பிட்ற இடத்துல 5 தோசை சாப்பிட்றது என்னது தான், தப்பு தான். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக அவாய்டிங் ஹார்ம்ஃபுல் காம்பினேஷன்ஸ். என்னது ஹார்ம்ஃபுல் காம்பினேஷன்ஸ்னால், சிலர்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, இப்போ ஒரு விருந்துக்கு போனோன்னா பிரியாணி சாப்பிடுவாங்க, பின்னாடி ஐஸ்கிரீமும் சாப்பிடுவாங்க. இதுதான் ஹார்ம்ஃபுல் காம்பினேஷன். இந்த மாதிரியான குளிரூட்டப்பட்ட உணவுகள், உடனே ஹீட்டான உணவு, ரெண்டுத்தையும் சாப்பிட்றது, இது எல்லாமே வந்து நம்மளோட வயிற்றை வந்து நம்ம பாடுபடுத்துகிறோன்னு அர்த்தம். அதே போல் வயிற்றுக்கு தேவையான அளவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவாய்டிங் ஓவர் ஈட்டிங் அண்ட் ஸ்நாக்கிங். அதிக அளவில் சும்மா தீனி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, நம்மளுடைய உடல் வந்து ஒரு சரியான கட்டுக்கோப்புக்குள்ளே வருது. அப்படி வரும்போது மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும். நல்ல தூக்கம் கிடைச்சாதான் அதிகாலையில் எழுந்து முதல்ல நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ண முடியும், ப்ரேயர் பண்ண முடியும், ஜெபம் பண்ண முடியும், பைபிள் வாசிக்க முடியும், ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அப்போ ஒருவேளை நமக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தான் நம்மளை ஆண்டவர்கிட்டருந்து விளக்கிட்டு போகிறோம். அதுக்கு நம்ம 1000 காரணம் சொல்லலாம். எத்தனை காரணம் சொன்னாலும் முழுமையாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்மளை ஆண்டவரை விட்டு விளக்கிறதுக்கு சாத்தான் கொண்டு வந்திருக்கிறதான கண்ணி அப்படின்ட்டு அம்மையார் சொல்கிறாங்க. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் நாம் 7 மணிக்கு மேலே சாப்பிட்ற அப்படின்ற பழக்கத்தை வந்து கொண்டு வரவே வேண்டாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய உணவை முடித்துக்கொள்ளலாம். இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையோருக்கும் நன்றி.